ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹானஸ்டான ரிவ்யூவாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் ப்ராடக்ட்ஸ்லாம் பை பண்ணி, ஏன்னா வீட்டினுடைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால, அடுக்கிறது அந்த மாதிரி இருந்தனால நான் பெருசாக எதுக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் ரொம்ப மினிமைஸாக தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டுருக்கேன். அதில் இப்போ ரீசெண்டாக வாங்கின 2 ப்ராடக்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து மீஷோவில் வாங்கினேன் மசாலா பாக்ஸ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சைடில் சென்டரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு குட்டி ஸ்பூனில் 2 குட்டி 2 பெரிய ஸ்பூன் இருக்கும். 8 செப்ரேட் லிட் ஜார்ஸும் ஒரு பெரிய ஜாரில் வந்து 4 பார்ட்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாரும் இருக்கும். மொத்தத்தில் 12 திங்ஸ் நம்ம அதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மசாலா பாக்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் வந்து லிட்டு வந்து ஏதோ டிம்மாக அந்த மாதிரி இருந்தது. இது என்னென்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. லுக் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருந்தது. ஸோ இந்த மசாலா பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக என்னோடய விஸ்லிஸ்ட்டில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக விஸ்லிஸ்ட்லேருந்து இப்போ தான் நான் ஒரு வழியாக பை பண்ணேன். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு சரியாக தெரியல, 1200 to 1400 இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் வாங்கின மாதிரி ஞாபகம். என்கிட்ட 2 மசாலா பாக்ஸ் இருந்தது. மசாலா பாக்ஸ் வீடியோவை நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். பிரியாணி மசாலாஸ்க்கு ஒன்றும், தாளிக்கிற ஐட்டத்துக்கு ரெகுலர் தாளிப்பு ஐட்டம் ஒன்றும் வச்சுருந்தேன். ஸோ 2ஐயும் ஒரே கண்டெய்னராக மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்று வந்து ரொம்ப ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து பழசில் போட்டுட்டேன். என்றைக்குமே வீட்டில் உள்ள பொருள் வந்து ப்ரோக்கன் ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மசாலா பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாக்ஸாக மாற்றிட்டேன். 2 பாக்ஸை ஒரே பாக்ஸாக மாற்றத்துக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நல்ல டெப்த்தாக இருக்குது பெரிய பாக்ஸு. தனித்தனியாக 8 கண்டெய்னரும் ஒரு பெரிய கண்டெய்னரில் 4 டிவிஷனாக இருக்குது. அந்த 4 டிவிஷனும் பிளாஸ்டிக்கில் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. பட் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், நம்ம குக் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அது பிடிக்கலைன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில்வர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருந்தது. இந்த சென்டர் பாக்ஸில் இந்த பெரிய பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து மடித்து விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி மடித்து விடும் போது நல்லாவே லைஃப் கொடுக்கும். சீக்கிரத்தில் ப்ரோக்கன் ஆகாது, விரிசல் விடாது. ஸோ அதனால் மடித்து விட்டுருக்கதா பார்த்து வாங்கிறது பெஸ்ட்டு தான். ஆனால் இதில் தான் மடிச்சிருந்தது. இந்த சின்ன கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் வந்து அந்தளவுக்கு மடித்து இல்லை. ஆனால் வந்து எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ ஹெவி சில்வராக இருந்தனால நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வச்சாலும் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது வந்து கிளாஸ் கிடையாது, அக்ரிலிக் தான். ஸோ நல்லா ஹெவியான பிளாஸ்டிக், ஹெவியான சில்வர்ன்றனால நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து 2 அஞ்சரை பெட்டியை ஒரே அஞ்சரை பெட்டி பாக்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சு வாங்கினேன். 2வது ரீசன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக வந்து நம்ம கொட்டி வைக்கும் போது, சின்ன அஞ்சரை பெட்டி பாக்ஸில் கொட்டி வைக்கும்போது என்னென்னா 2 இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரே ஸ்டோரேஜாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பெரிய பாக்ஸாக தான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம 100 கிராம்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கடுகு ஜீரகம் அந்த மாதிரிலாம். அண்ட் 3வது ரீசன் வந்து நம்ம பிரியாணி மசாலாஸ்லாம் ரேராக யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற வண்டு வந்து அடுத்த பாக்ஸுக்கு வந்துடுது. ஸோ அதனால் வந்து லிட்டு இருந்தால் அந்த மாதிரி வராது அப்படின்றனால நான் வந்து லிட்டு வச்ச மாதிரி வாங்கினேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு லிட்டு மட்டும் கேமரா வச்சுட்டு என்னால் ஓப்பன் பண்ண முடியல. பட் வந்து ஏர் டைட்டாக இருக்குது, ஈஸி டு யூஸாக தான் இருக்குது, ரொம்ப டைட்டாக இல்லை. ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லுவேன். 2 வாங்குகிற இடத்துல ஒரு ப்ராடக்டாக வாங்குறது நல்லா இருந்தது.
நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுப்பு தான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போல்லாம் யாரும் விறகடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல. பட் நான் வந்து எப்போயாச்சும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ராவல் ஏதாவது பொங்கல் வைக்க அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ கேஸோட இது தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட வந்து ஒரு பெரிய இரும்படுப்பு இருக்குது. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதோட நான் இதுவரையும் யூஸ் பண்ணதும் கிடையாது. ஏன்னா 2 பேர் தூக்குற மாதிரி இருக்கும். அது போக பால் காய்ச்சும் போது ஒன்று வாங்கினது, வீடு கட்டி பால் காய்ச்சும் போது ஒன்றும், இப்போ ரீசெண்டாக ஆல்ட்ரேஷன் முடிஞ்சு பண்ணதுக்கும் வாங்கினது இருந்தது. ஆனால் அது 2மே மண் அடுப்பு, வெயிட்டாக இருக்கும், ட்ராவல் யூசேஜுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் இது ரொம்ப நாளாகவே நான் வந்து ட்ராவலுக்காக வாங்கணுன்னு காட்லிஸ்ட்டில் இதுவுமே ஒரு வருஷத்துக்கு மேலே போட்டு வச்சுருந்தது தான். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல டெப்த்தாக இருக்கும். நம்ம கட்டையை வச்சு எரித்தாலும் நம்ம மேலே படாது, டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே சமயம் இது பிளேட்டோடு இருக்கனால நமக்கு அந்த தூசியெல்லாம் வந்து நம்ம வாசலில், வீட்டுக்குள்ளே வாசல் வெளியே வச்சு எரித்தாலும் பறந்து வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். இது வந்து இரும்பு தான், ஆனால் வந்து தகரம்னு சொல்லுவாங்களா, அது தகரத்துலேயே வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஹெவியான இதுவாக தான் இருந்தது. மெட்டீரியல் வைஸ் ரொம்ப குட் தான். இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல, இந்த லெக்ஸ் இருக்குல்ல. ஸோ கவனிக்காத இடத்துலலாம் வந்து மடித்து விடாமல் இருக்கும். ஸோ இந்த லெக்ஸ் வந்து ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும். அது ஒன்று பிடிக்கல. மித்தபடி வந்து நம்ம பாத்திரம் மேலே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சென்டரில் பெரிய ராட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் ஏதாவது வைக்கிறோன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டும் இருந்தது. இந்த ஸ்டாண்டு மட்டும் இரும்பு, மீதி எல்லாம் தகரம். நம்ம வந்து அந்த ஸ்டாண்டு வேணான்னா நம்ம தூக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட்டான பொருள் வச்சாலும் மேலே சாயாமல் அடுப்பு நொடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக நல்லாவே செஞ்சுருந்தாங்க. அந்த செய்யறதுக்கு தான் காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து இது அமேசானில் வாங்கினேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1300 400 சரியாக தெரியல, அந்த ரேஞ்சு தான். இதில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்கல. நம்ம கண் பார்வையில் இருக்கிறதெல்லாம் வந்து எட்ஜஸ் வந்து மடித்து விட்டுருந்தாங்க. இன்னொரு இடம் மடிக்காமல் இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த பேக் சைடு வந்து ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்குது. ஸோ இதையும் மடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுவும் இந்த லெக்கும் மட்டும் கை வச்சா குத்துற அளவுக்கெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மணிக்கு அதையும் செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். மித்தபடி ஒர்க் ஃபார் மணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மண்ணெடுப்பாகவே இருந்தாலும் நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து அதை தூக்கிட்டு போக முடியாது. பட் இது வந்து சின்ன ஒரு கட்டைப்பையில் ஒரு சின்ன குழந்த கூட தூக்கலாம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 2 ப்ராடக்ட்டுமே வருஷக்கணக்கில் வச்சுருந்து ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you by later. Bye bye.